வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, அனைவரையும் ஒன்று கூட்டி அனைவரையும் பாதுகாத்து நீங்கள் அவர்களை வழிநடத்துவதிலே சமர்த்தர்கள். ரொம்ப சாமர்த்தியமாக அவங்களெல்லாம் அழகாக கூட்டிகிட்டு போய் நல்லது மட்டும் அவங்களுக்கு நடக்கணும், என்ன வந்தால் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத முறைப்பாக இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். அதனால்தானோ என்னவோ உங்கள் ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய ராசிநாதனான இந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தில் இருந்து உங்களுக்கு வெற்றியும் வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு அனுகூலமாகவே குருவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்தனாலே பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத வாரத்தில் இருக்கிறீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்கிறார், கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். பதட்டப்படக்கூடிய எண்ணங்கள், வேகப்படக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் அதனால் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கூடவே உங்கள் ராசிக்குள்ளே தான் இந்த வாரத்தில் ஆரம்பமே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புத்தியை பற்றின சிந்தனைகள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் புதன் வியாழன்லேருந்து பணம் வரலாம் வந்துடும். அந்த தடை அப்படிங்கிறது வருது இந்த புத்தி தடுமாத்தினால் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்கள் ராசி 7ஆம் இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிற ராகுவும் வேலையிலும் வீட்டிலையும் கொஞ்சம் கலகங்களை கிரியேட் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது கூட கணக்கு வழக்குகளை புரிந்து கொண்டு அவங்கள எக்ஸிக்யூட் பண்ண வைங்க. நீங்களாம் ஒரு அனுமானத்தில் அவங்கள புரிஞ்சிருக்குன்னு போகாதீங்க, அது உங்களுக்கு நல்லதல்ல. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நேச்சுரலி உங்களுக்கு தெரியும் 8ல் இருந்தாலே பயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு தெரியும். அந்த பயத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சௌரியம் என்னென்னா, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய பார்வையால் 8ஆம் பார்வையாக அங்கே பார்த்துடுறார். அப்போது உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே பண வரவு, பூமி விஷயத்தில் சில வரவுகள் எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. அந்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் வெற்றியை தருவதாகும். தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கொஞ்சம் கலகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கனால தேவையில்லாமல் காசிப்ஸ்ன்னு சொல்லுவோம், தேவையில்லாமல் அடுத்தவங்களை போய் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களோன்னு நீங்களாம் எதுவும் கொளுத்து போடாதீங்க. அதனால் திருப்பி வர்றது மிஸ்ஃபயர் ஆகி உங்ககிட்டே வந்து நின்றுடும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கலகங்கள் வந்தால் ஓரி வந்துடுங்க, நம்ம அந்த பக்கமே கிடையாது, அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுங்க. ஏன்னா அந்த விட்னஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய கேரியர் பாதிக்கப்படுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதனால் உங்களுக்கு பொருள் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது புரிஞ்சிச்சு. துர்காஷ்டமி இந்த வாரத்தில் இருக்குது, 3ஆம் தேதி அன்னைக்கு இருக்குது. அன்றைக்கு துர்கையை வழிபடுவதனாலே இந்த எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, இந்த கன்ஃபியூஷன்லேருந்து சால்வ் பண்ணிடலாம். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அதுக்கு துணை புரியும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.